ஃப்ரெண்ட்ஸ், டுடே vlogs பார்த்தீங்கன்னா கேரளா vlogs. சென்ட்ரல் இப்போ சென்ட்ரலில் இருக்கோம். ட்ரெயின் கிளம்பும் போது சொல்கிறேன். கேரளாலேருந்து கோயம்புத்தூர், கேரளா பார்ட் 1, கோயம்புத்தூர் பார்ட் 2 கண்டிப்பாக சொல்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டுடே vlogs கேரளா vlogs. இப்போ நம்ம எங்களோட கேரளாவில் எர்ணாகுளம் ஜங்ஷன் தாண்டி திருச்சூரா ஏதோ ஒரு ஊர், அங்கே எங்கள் அக்கா வீடு இருக்குது. அங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். இது எங்கள் வீடு தான். இது எங்கள் வீடு. சுற்றி நிறைய தோட்டம் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் மெயின் கேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா இந்த பட்டன் ரோஸு, அப்புறம் பார்க்கெல்லாம் இருக்கும்ல அந்த செடி, பப்பாளி, இது ஏதோன்னு சொன்னாங்க, வாயிலே நுழையில. இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி நல்லா பெருசாக இருக்கும். அடுத்து இதுவும் அதே தான். இது இந்த ப்ளூ கலரில் பட்டன் இதுன்னு சொல்லுவாங்க, அது இது அந்த பார்க்கில் இருக்கிறது தான். அடுத்து இது பார்த்திங்களா, இது நல்லா இருக்குது. ஸ்மெல் செமையாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் நிறைய பப்பாளி செடி இருக்குது. இது அந்த இலைலாம். இது பார்த்திங்கன்னா ஒயிட் ரோஸ் அழகாக இருக்குது. அது அதே மாதிரி பிங்க்கில். இதுவும் அதே தான். அதே மாதிரி தொட்டியில் கலர் கலராக வச்சுருந்தாங்க சேட்டா. இது அதுலேயே ரெட் கலர். இதுதான் பார்த்திங்கன்னா பீனட் செடி இருக்குல்ல, அது. இதில் வந்து இதெல்லாம் காய், இந்த கலரில் இருக்கிறது காய். நான் உங்களுக்கு பறித்து காட்டுறேன் பாருங்கள் பழத்தை. பழம் இன்னும் பழுக்கலைன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் பழம் பழுக்கலை. நாளைக்கு ஏதாச்சும் 1-2 பழுக்கும். நான் அப்போ உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ஒரு ரெட் கலரில் வந்தோடனே இந்த பழத்தை சாப்பிட்லாம். இது அதே மாதிரி தொட்டியில் எல்லாமே ரெட் கலர் ரோஸு. இது அந்த பாம்பு பூன்னு சொல்லுவாங்க, நல்லா கொத்தா அழகாக இருக்கும், அது. இது அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இது வந்து என்ன செடினே தெரியல. இது வந்து நட்செடின்னு சொன்னாங்க, நட்ஸுது அது. இதெல்லாம் துளசி, பப்பாளி குட்டி இருக்குது. இப்போ தோட்டத்துக்குள்ளே போகலாம். தோட்டத்துக்குள்ளே ஃபுல்லாக பனானா. அந்த சைடு குளம் மாதிரி இருந்தது, குளம் இப்போ ஃபுல்லாக வற்றி போச்சு. இதோ குளம் மீன் வளர்த்துட்டு இருந்தோம், அது ஃபுல்லாக வற்றி போச்சு. இது ஃபுல்லாக பனானா. இங்கே பாருங்கள், மிளகா செடி, கருவேப்பிலை, இது ஏதோ வெத்தலை பாருங்கள், தென்னை மரம். இது அதே தான் பீனட். இது பார்த்திங்கன்னா பப்பாளி, அங்கே காய்ச்சிருக்கு பப்பாளிலாம், இதில் தான் இன்னும் காய்க்கலை. இது பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள் ட்ரீ. பாருங்க எவ்வளோ வாட்டர் ஆப்பிள் கீழே விழுந்து கிடக்குன்ட்டு. பறிக்க ஆள் இல்லை, பூட்டியே தான் இருக்கும். நாங்கள் யாராச்சும் வந்தால் அண்ணா வினோச்சேட்டா அண்ணா வந்து திறப்பாங்க. செம்மையாக இருக்கும். அது வந்து எப்படி சொல்கிறதுனா, இது ஒரு ரெட்டிஷ்ஷாக வந்தோன்னே நம்ம இந்த பழத்தை சாப்பிடலாம். எல்லாமே ஹைட்டில் தான் இருக்குது. நான் வினோச்சேட்டா அண்ணாவை பறிக்கும் போது காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா இதுவும் அந்த பீனட் தான். இது கோகோனட்.
இதோ இதில் தான் அந்த பீனட் இருக்கும். இது மாங்காய்